இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டாடுறாங்க, நாமக்கல் கொண்டாடல. எல்லாருக்கும் நலத்திட்டங்கள் எல்லாம் நிறைய விஷயம் செய்கிறாங்க. நிறைய இடத்துல முதியோர்களுக்கு வயசானவங்களுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஸ்வீட்டு கொடுத்து நம்ம இதை கொண்டாடுறோம். ஏன்னா வந்து அவர் வந்து அவர் எம்எல்ஏ எம்பி கிடையாது, யாரையும் எதிர்பார்த்து அவர் அந்த அமைப்பு வச்சிடல. ஒரு பார்த்தீங்கன்னா 3 மதம் 26 பிரிவு இருக்குது, 4 கோட்டா இருக்குது இந்த அமைப்பில். ஒரு ஜாதி மதம் கிடையாது. இது வந்து ஒரு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு மீனவர்களுக்கான வந்து பொதுவான அமைப்பு. இது ஒரு அரசியல் கட்சியும் கிடையாது. அதனால இந்த சமூகத்துக்கு வந்து இன்னைக்கு நிறைய செய்தி நிறைய பண்ணுறாருன்னா இன்னைக்கு வந்து 4500 வந்து இன்னைக்கு வந்து அந்த மழைக்கால தடைகளை வந்து அந்த அமைப்பை தான் கொண்டு வந்தது. சுனாமி கடனும் இந்த அமைப்பு தான் பேசி முதல்வர் தள்ளுபடி பண்ணுது. இன்னைக்கு வந்து இந்த மழைக்கால படமும் இதுதான், தடைக்கால படமும் இந்த அமைப்பு தான் பண்ணுது. அதே நேரத்தில் வந்து ஒரு இடத்துலையும் வந்து சில மார்க்கெட்லாம் வந்து இந்த அமைப்பு வந்து பின்புறமாக வந்து மறைமுகமாக வந்து எல்லா வகையும் ஏன்னா மீனவ மக்கள் வந்து எல்லா வகையிலும் வந்து அந்த நாட்டுக்கு ஒரு வகையில் வந்து விவசாயி உலக நாட்டில் வந்து அந்நிய செலவழி மீட்டு தரது நாம தான். ஏன்னா உங்களுக்கு டீசல் பெட்ரோல் கொடுத்து ஒரு காசு கொடுத்து அவங்க கொடுத்து வாங்கிடுவாங்க. ஆனால் இது மீனுக்கு எல்லாம் கொடுத்து வாங்கும்போது பண்ட மாற்றம் ஆகி போகுது. அதில் வந்து நம்ம முதுகெலும்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் 600,000 கோடி அந்நிய செலவு நம்மளால லாபம் நாட்டுக்கு. நமக்கு செலவு பண்ணுறது 2% 5% செலவு பண்ணால் ஒரு குடும்பத்துக்கு ஒரு 2 லட்ச ரூபா கொடுக்கலாம். நமக்கு வந்து 2% தான் செலவு பண்ணுறாங்க. ஏன்னா இது நாட்டுக்கு வந்து முதல்ல வருவாய் தீட்டி தரதா மீனவர் தான். நமக்கு தெரியாது. ஒரு ரோடு போட பாலம் பண்ணால் எப்படி நம்ம போகணும், நம்ம போடணும் செய்யணும். ஏன்னா உலக நாட்டில் வந்து ஒரு ஃபண்டு ஒன்று ஒதுக்குறாங்க. போன வருஷம் வந்து இந்தியா வளர்ந்த நாடாக இருக்குது, இந்த நாட்டுக்கு வந்து நம்ம ஃபண்டு கொடுக்கூடாதுன்னு தான். அப்போ போய் நம்ம அமைப்பாக ஜெனிவாவில் போயிட்டு ஜெனிவாவில் லண்டனில் இருக்குது ஜெனிவாவில் ஜெர்மனியில் போய் தீர்மானம் ஏற்றி 25 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த பணம் யார் சாப்பிட்றா, எம்பி எம்எல்ஏ சாப்பிட்றாங்க. நமக்கு வந்து கொடுக்க வேண்டிய பணம் வந்து இப்போ வந்து சுனாமி வந்துச்சு. சுனாமி வந்து உலக நாடு தான் கொடுத்துச்சு. அந்த ஃபண்டு வந்து இந்தியா கவர்மெண்ட் போய் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நிறைய பாயிண்ட் தப்பு கிடையாது. ஆனால் அந்த மக்கள் முழுமையாக சேர்ந்தது கிடையாது. ஏன்னா இந்த மக்கள் ஈகோ இருக்குது, நிறைய போகிறாங்க. இங்கே அவங்க பெருசாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுக்குறது கிடையாது. இதெல்லாம் நம்ம விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போனால் நல்லா வளரும். ஆனால் முன்னோட எவ்வளோ 99% பரவாயில்ல. அந்த ஒட்டுமை ஒரு கோட்டிகள். ஏன்னா இந்த அமைப்பு வந்து எந்த கட்சி பாகு கிடையாது. திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி கிடையாது. எல்லா கட்சிக்காரங்களும் எல்லாம் வந்து தலைவர் தான் நிற்பாங்க. நம்ம எப்படியும் ஜெயிச்சிடலாம். நம்ம கோரிக்கை என்னன்னா ஒரு நியாயமான போகும்போது நம்ம வெற்றி அடைவோம். ஆனால் போயிட்டு இருக்கோம். நம்ம வெற்றி நமக்கு நிச்சயம். இதெல்லாம் வந்து இன்னைக்கு கொண்டாடுறதுக்கு வந்து தலைவர் வந்து ஒரு பகுதி செஞ்சால் நம்ம சின்ன குழந்தைகள் அவர் வந்து இனிப்பு வழங்கி ஒரு இனிப்பான மனிதன் சமுதாயத்தில் எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க. இவ்வளோ பேர் சிறப்பான மனிதர் இருந்தது கிடையாது. அதுக்காக நம்ம இந்த சிவிலை விட்டு கொடுக்குறோம். அதை கொண்டாடிட்டு நம்ம கொண்டாடுவோம்.